சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2560 ரூபாய் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கிறது. காலையில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 960 ரூபாய் உயர்ந்து 98,960க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் மற்றும் 2027 பிப்ரவரி என 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்க உள்ளது. மகளிர் உரிமை தொகை மூலம் மேலும் 17 லட்சம் பேர் பயனடையும் வகையிலான விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 1.30 கோடி பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் புதிதாக இணைக்கப்பட்ட பெண்களுக்கும் இனி மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். அரசியல் உட்பட பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தும் பல பெண்களை வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் மேடையேற்றி கௌரவப்படுத்தப்பட்டனர். குறிப்பாக 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த தம்மை மேடம் என மரியாதையாக அழைத்ததை கர்வம் பொங்க பெண் கவுன்சிலர் பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காது கேளாததால் வாய்ப்பேச முடியாமல் இருந்த மகளுக்கு மறுவாழ்வு கொடுத்ததாக அரசு மருத்துவர்களுக்கு தாய் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்கிறார். பேச்சு வராது என தனியார் மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில் அரசு மருத்துவர்கள் தரமான சிகிச்சை காரணமாக வெல்லும் தமிழ் பெண்கள் விழா மேடையில் சிறுமி பாட்டு பாடி அசத்தினார். வீடு கட்டி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்த இலங்கை முகாமில் வசித்த இளம்பெண் வெல்லும் தமிழ் பெண்கள் விழா மேடையில் இருந்து ஓடி சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதம் தொட்டு ஆசி பெற்றார். தொடர்ந்து அப்பா என எழுத்து பொறிக்கப்பட்ட கர்ச்சீஃபை முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கி நன்றி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துத்தான் திமுக அரசு விதிகளை தளர்த்தி மகளிருக்கு 1000 ரூபாய் பணம் வழங்குவதாக அதிமுக காட்டமாக விமர்சித்திருக்கிறது. அனைத்தும் தேர்தலை மனதில் வைத்துத்தான் என்றும் அதுவும் அதிமுக அழுத்தம் காரணமாக வேறு வழியின்றி 28 மாதங்கள் கழித்து உரிமை தொகை கொடுத்ததாகவும் சாடியிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தின் போது 30 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக அறிவித்துவிட்டு தற்போது 17 லட்சம் பேருக்கு மட்டுமே தருவதாக அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அதிலும் வெறும் 4 மாதங்கள் மட்டும்தான் வழங்க முடியும் என்றால் மீதமுள்ள 56 மாதங்களுக்கான உரிமை தொகை எங்கே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் திமுக அரசு வலிமையான வாதங்களை எடுத்து வைக்காததால் தான் இந்த துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருப்பதாக இபிஎஸ் சாடியிருக்கிறார். இனியாவது தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்வதை கைவிட்டுவிட்டு காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் திமுக அரசு வலிமையான வாதங்களை எடுத்து வைக்காததால் தான் இந்த துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருப்பதாக இபிஎஸ் சாடியிருக்கிறார். இனியாவது தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்வதை கைவிட்டுவிட்டு காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் மலை உச்சியில் இருப்பது சர்வே தூண்தான் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு வாதிட்டது. மோட்ச தீபத்தை உச்சி பிள்ளையார் கோவில் தவிர்த்து தனிநபராக வேறு எந்த இடத்திலும் ஏற்ற அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்த நிலையில் விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 1,30,000 பேர் பங்கேற்கும் திமுக இளைஞர் அணி மண்டல நிர்வாகிகள் கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மண்டலம் தோறும் நிர்வாகிகளின் சந்திப்பை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் முதற்கட்டமாக வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலையில் நடக்க உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 15ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வேலூரில் நடைபெறவிருக்கும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள அவர் தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவை பற்றி பாஜக மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் முழக்கமிட்டனர்.
வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ராமதாஸ் தரப்பை சேர்ந்த பாமகவினர் போராட்டம் நடத்தினர். திமுக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் பாமகவினர் ஒன்று திரண்டு கோஷமிட்டனர். தமிழகத்தில் 30 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக கூறிய பொய்யை ரிசர்வ் வங்கி தரவுகள் அம்பலப்படுத்தியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 ஆண்டுகளில் 728 தொழிற்சாலைகள் மட்டுமே புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இது வெறும் 1.85% வளர்ச்சிதான் எனவும் விமர்சித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வரும் 18ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக செங்கோட்டையன் தகவல் தெரிவித்திருக்கிறார். பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் நடக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற RSS தொடர்புடைய நிகழ்வில் கலந்து கொண்ட சீமான் பாரதியின் புகழை பாட பாகிஸ்தானுக்கு வேண்டுமானாலும் செல்வேன் என அதே மேடையில் பேசினார். விஜில் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது RSS மூத்த தலைவர்கள் கருத்தரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதாக தெரிவித்தார். சென்னையில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து மெரினா காமராஜர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பணி நிரந்தரம் கோரி சாலையில் அமர்ந்து முழக்கமிட்டவர்களை போலீசார் மனிதாபிமானமின்றி தரதரவென இழுத்து சென்று பேருந்தில் ஏற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. சென்னையில் போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றிய போது காயம் ஏற்பட்டதாக பெண் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். கைகளில் இருந்த கீறல்களையும் கம்பால் அடித்த காயங்களையும் காட்டி கண்ணீர் வடித்த தூய்மை பணியாளர்கள் போலீசார் தங்களிடம் அராஜக போக்கில் நடந்து கொண்டதாக ஆதங்கம் தெரிவித்தனர். பிரதமர் மோடி வரும் 15ஆம் தேதியிலிருந்து 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி 15ஆம் தேதி ஜோர்டான் செல்லும் பிரதமர் ஜோர்டான் மன்னரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். தொடர்ந்து எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். டெல்லி உட்பட நாட்டில் அதிகரிக்கும் காற்று மாசு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். யாரையும் குறை கூறாமல் அனைத்து மாநகரங்களுக்குமான மாசு கட்டுப்பாட்டு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் விவாதம் நடத்தும் ராகுலின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். அவையில் நடைபெறும் விவாதங்கள் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவது குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற கோரிய உத்தரவை மதிக்காத தமிழ்நாடு அரசு போராடிய பக்தர்கள் மீது தடியடி நடத்தியது என கூறிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவையில் அமளி நிலவியது. இருப்பினும் தொடர்ந்து பேசிய அவர் சனாதன தர்மத்திற்கு எதிரான மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது என விமர்சித்தார். கடலூர் மாவட்டம் நாவலூரில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கேள்வி எழுப்பிய கிராம மக்களிடம் இதையெல்லாம் பஞ்சாயத்து தலைவரிடம் கேட்க வேண்டியதுதானே என கூறிய அமைச்சர் CV கணேசன் சும்மா இருங்க என அவர்களை அடக்கினார். மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற போது கிராமத்தினர் கூச்சல் எழுப்பியதால் கோபமடைந்து பாதியிலேயே திரும்பிச் சென்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பின்புறத்தில் திறக்கப்பட்ட சொகுசு மதுபான கூடத்தை மூட வலியுறுத்தி போராட்டம் நடத்திய தாவேகாவினரை போலீசார் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டு ஊர்வலமாக புறப்பட்ட தாவேகாவினரை நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் போலீசார் நிறுத்தினர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் பாகம் எண் 102 எண் கொண்ட பகுதியில் யாருமே வசிக்காத நிலையில் 63 வாக்காளர்களின் பெயர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு வாக்குச்சாவடி அலுவலருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் மூடப்பட்டு தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்ததால் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 5லிருந்து 3ஆக ஏற்கனவே குறைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் SIR பணியில் ஏற்கனவே செய்த வேலைகளை மீண்டும் செய்ய சொல்வதாக கூறி BLOக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் பதிவேற்றிய விண்ணப்பங்களை 14ஆம் தேதிக்குள் மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என அதிகாரிகள் அழுத்தம் கொடுப்பதாக BLOக்கள் குற்றம் சாட்டினர்.
பஞ்சாப் மாநில கூடுதல் தேர்தல் ஆணையர் எஸ் பால் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மின்னணு தேர்தல் இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதனை கண்காணிக்க பஞ்சாப் மாநில கூடுதல் தேர்தல் ஆணையர் எஸ் பால் நியமிக்கப்பட்டிருந்தார். திருவள்ளூர் மாவட்டம் தண்டலம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வளாகத்திற்குள் சீருடையில் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். ஆபாச வார்த்தைகளோடு ரீல்ஸ் வீடியோவை பள்ளி மாணவர்கள் வெளியிட்டது பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் டிராக்டரில் பழைய டேபிள்களை எடுத்து சென்ற வீடியோ வெளியாக இருக்கிறது. ஐயர்மலை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 2 பேர் 13 மாணவர்களை அழைத்து சென்று ஆபத்தான முறையில் பழைய டேபிள்களை எடுத்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் கானூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குப்பைகளை அகற்றும் பணியை மாணவர்களை வைத்து செய்வதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளி வளாகத்தில் அகற்றப்பட்ட குப்பைகளை மாணவர்கள் சிலர் பிளாஸ்டிக் கூடைகளில் அள்ளிக்கொண்டு வந்து பள்ளிக்கு வெளியே காலி மைதானத்தில் கொட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் முதுகுடி அரசு உதவி பெறும் பள்ளிக்கு முன்புள்ள கால்வாயில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். இந்த பள்ளிக்கு எதிரே ஓடும் கால்வாயில் சாக்கடை நீர் தேங்கி இருப்பதாகவும் ஒரு சிலர் ஆடுகளை கட்டி போட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தொழிலாளர்கள் கழிவுநீரை அகற்றிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் அருகே பாதாள சாக்கடை கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணி நடைபெறுவதால் குடிநீருடன் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாவதாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி பேரூராட்சிக்கு உட்பட்ட தர்சகிரி சாய்வு தெருவில் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் குளம்போட தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயமும் எழுந்திருப்பதால் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் குண்டும் குடியுமாக உள்ள சாலைகளை விரைந்து சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓம் சக்தி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மிக மோசமாக குண்டும் குடியுமாக உள்ளது. இதனால் விரைந்து சாலையை சீரமைக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் திருவாடானை அருகே திணை கத்தாய் வயல் கிராமத்திற்கு வந்து செல்லும் ஒரே ஒரு பேருந்தும் காலதாமதமாக வருவதாக கூறி கிராம மக்கள் பேருந்தை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள அரசு பள்ளியில் சுற்றுவட்டார கிராம மாணவர்கள் படிக்கும் நிலையில் பேருந்து நேரம் கடந்து வருவதால் சிரமப்படுவதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே போலி லாட்டரி சீட்டு விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கருப்புசாமி அந்தியூரை அடுத்த புனாச்சி பகுதியில் வெள்ளை சீட்டில் நம்பர் எழுதி போலியாக லாட்டரி சீட்டு விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் மின்சாரம் தாக்கி மகன் உயிரிழந்த நிலையில் துக்கம் தாழாமல் தந்தையும் தூக்கு போட்டு தற்கொலை செய்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் மோட்டார் சுவிட்சை போட்டபோது மின்சாரம் தாக்கி களஞ்சியம் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த அவரது தந்தை சேகர் தற்கொலை செய்து கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மழை மற்றும் நோய் தாக்கம் காரணமாக நிலக்கடலை மகசூல் பாதித்துள்ளதால் வேளாண் துறை இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நோய் தாக்குதலால் விளைச்சல் பாதித்து ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். சென்னையில் தினமும் பல ஆயிரம் கிளிகளுக்கு உணவளித்து வந்தவர் உடல்நலக் குறைவால் காலமானார். பறவை மனிதர் என இந்திய அளவில் கவனிக்கப்பட்ட ஜோசப் சேகர் என்பவர் ராயப்பேட்டையில் உள்ள அலுவலக கட்டடத்தின் மாடி பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக கிளிகளுக்கு உணவளித்து வந்தார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சிக்காக புதிய மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணி தொடங்கியது. சால்வியா, டெல்பினியம், பிங்க் ஆஸ்டர், வில்லியம், ஆஸ்டரியா உள்ளிட்ட மலர்களின் நாற்றுகள் முதற்கட்டமாக நடவு செய்யப்பட உள்ளன. தோட்டக்கலை இணை இயக்குநர் நடராஜன் நாற்று நடும் பணியை தொடக்கி வைத்தார்.
சென்னை முகப்பேரில் உள்ள வேலம்மாள் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்கள் எழுதிய 142 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. வேலம்மாள் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் எழுதிய புத்தகங்களை பிரபல எழுத்தாளர் சேத்தன் பகத் வெளியிட்டார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைணவ கல்லூரியில் 44வது தேசிய மாணவர் படை மாணவர்களின் பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. கல்லூரி முதல்வர் சந்தோஷ் பாபு பங்கேற்று இந்த முகாமை தொடங்கி வைத்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தெருவில் பொம்மை விற்கும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தார். மேலும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்குமாறு பெற்றோரை அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களை நெடுஞ்சாலைத்துறை பாலம் சீரமைப்பு குழுவினர் பார்வையிட்டனர். பாலத்தின் கல் தூண்களில் படர்ந்துள்ள அரசமர செடிகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்ட அதிகாரிகள் சீரமைப்பு பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட கருத்தப்பள்ளியூர் பகுதியில் புகுந்த 6 யானைகள் அதிகாலையில் விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து தென்னை மரங்கள், பனைமரங்கள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தின. வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையாமல் தடுக்க சோலார் மின்வேலி அமைக்க வேண்டும், அகழிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மன்னூர் அருகே காக்காபாளையம் கிராமத்திற்குள் புகுந்த 3 காட்டு யானைகள் தைலமர தோப்பில் முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 5 குழுக்களாக பிரிந்து யானைகளை கண்காணித்து வரும் வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி முருகன் கோவிலில் நுழைந்த 2 யானைகள் உணவு தேடி அன்னதான கூடத்தை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் காட்டு யானையை விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் சிகரெட் புகைத்து சர்ச்சையில் சிக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சௌகதா ராய் மத்திய அரசு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்களவைக்குள் தான் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதே தவிர திறந்த வெளியில் புகைப்பிடிக்க எந்த தடையும் இல்லை என்றும் தன்னை வைத்து காற்று மாசு பிரச்சினையை திசை திருப்ப முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத இருமல் மருந்து மோசடி வழக்கில் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். முக்கிய குற்றவாளிகளான ஜெய்ஸ்வால், அலோக் சிங், அமத் சிங் மற்றும் மருந்து உற்பத்தியாளரான விஷ்ணு அகர்வால் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது. கடந்த 5 ஆண்டுகளில் 9 லட்சம் இந்தியர்கள் தங்கள் குடியுரிமையை துறந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய குடியுரிமை தொடர்பான நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்த தரவை மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் எழுத்துப்பூர்வமாக வழங்கினார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் விமான பயணத்திற்கு 47 கோடி ரூபாய் அரசு பணத்தை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா செலவழித்துள்ளதாக மாநில பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. நவீன கால சோஷலிஸ்ட் என கூறிக்கொள்ளும் சித்தராமையாவின் எளிமையான வாழ்க்கையை பார்த்து மக்கள் அறிந்து கொள்ளுமாறும் விமர்சித்துள்ளது. இண்டிகோ விமான சேவையை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட விமான ஆய்வாளர்கள் 4 பேரை சிவில் போக்குவரத்து விமான இயக்குநரகம் பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது. சேவை பாதிப்பால் 10 நாட்களுக்கும் மேலாக பயணிகள் அல்லல் படும் நிலையில் பணியில் அலட்சியமாக இருந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் அவுரங்கா ஆற்றின் மேல் கட்டப்பட்டு வந்த பாலம் திடீரென இடிந்து விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. 700 மீட்டர் நீள பாலத்தில் 105 பேர் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் விபத்தில் சிக்கிய 5 பேர் படுகாயம் அடைந்தனர். இதையடுத்து பாலம் இடிந்து விழுந்தது பற்றி விசாரணை நடந்து வருகிறது. கோர்ஃபை என்ற பெயரில் அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் ஆகிய 5 நாடுகளின் புதிய கூட்டமைப்பை உருவாக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறார். ஐரோப்பாவின் ஆதிக்கம் மிகுந்த G7 கூட்டமைப்புக்கு மாறாக உருவாக்க திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தாய்லாந்து, கம்போடியா இடையே நீடித்து வரும் எல்லை மோதல் காரணமாக கம்போடியாவின் பிரியா விஹார் மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவு கிடைத்தாலும் குடிநீர் பிரச்சினை அதிக அளவில் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
அமெரிக்காவில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்ததற்கு வெனிசுலாதான் காரணம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கரீபியன் தீவு பகுதிகளில் அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் வெனிசுலாவில் கடற்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி அர்ஜென்டினாவில் மனித உரிமை குழுக்களும் தொழிலாளர் சங்கங்களும் இணைந்து பேரணி நடத்தினர். அதிபர் ஜாவியர் மிலி ஆட்சியில் நாடு முன்னேற்ற பாதைக்கு எதிராக செல்வதாகவும் மனித உரிமைகள் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் வரலாறு காணாத வகையில் கனமழை பெய்து புரட்டி போட்டிருக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் குடியிருப்புகளில் இருந்து இதுவரை 1 லட்சம் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா நாட்டில் உள்ள ஹசியண்டா நெப்போல்ஸ் பூங்காவில் உள்ள யானை, சிங்கம், நீர் யானை, காட்டுப்பூனை உள்ளிட்ட விலங்குகளுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக உணவு மற்றும் பொம்மைகளை பூங்கா நிர்வாகம் வழங்கியது. விலங்குகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒழுங்குபடுத்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் தோல்வி அடைந்ததன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இதுவரை 7 முறை 210+ ரன்களை சேசிங் செய்ய முடியாத அணி என்ற மோசமான சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது. மேலும் T20 கிரிக்கெட்டில் 210+ ரன்களை சேசிங் செய்ததே இல்லை என்ற மோசமான சாதனையும் இந்திய அணியை துரத்துகிறது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக அதிக வெற்றிகள் பெற்ற முதல் அணியாக தென்னாப்பிரிக்கா புதிய சாதனை படைத்துள்ளது. மேலும் இந்தியாவுக்கு எதிராக அதிக வெற்றிகள் பெற்ற அணி என்ற ஆஸ்திரேலியாவின் சாதனையையும் தென்னாப்பிரிக்கா அணி முறியடித்துள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடிய இந்திய வீரர் வைபவ் சூரியவன்சி இரட்டை சதத்தை தவறவிட்டார். 95 பந்துகளில் 14 சிக்சர்கள் உட்பட 171 ரன்களை குவித்த சூரியவன்சி இரட்டை சதம் விளாசுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சர்வதேச மற்றும் IPL போட்டிகளை நடத்த கர்நாடக அமைச்சரவை நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் 4ஆம் தேதி IPL கோப்பையை வென்ற RCB அணிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் போட்டிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி 18ஆம் தேதி தொடங்க உள்ளது. ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அவரது நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். ரஜினிகாந்த் என்றாலே வயதை வென்ற வசீகரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஆர்யாவின் பிறந்த நாளையொட்டி அவர் நடிக்கவிருக்கும் 40வது திரைப்படத்தின் பூஜை வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. நிக்கில் முரளி தயாரிக்கும் இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கவிருக்கும் நிலையில் அவரது எக்ஸ் பக்கத்தில் ராஜாராணி படத்திற்கு பிறகு மீண்டும் ஆர்யாவின் காதல் படத்திற்கு இசையமைக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டாவை தாக்கியதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி இருவரும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். 2 தரப்பினரிடமும் விளக்கம் பெற்ற நீதிபதி இருவரும் கவுன்சிலிங் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இதனையடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி மீண்டும் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தனக்கு எதிரான வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய கோரி மீராமுத்துன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தினமும் 20 மாத்திரைகள் எடுத்து வருவதால் தமது உடல்நலன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய சூழலில் விசாரணையை எதிர்கொள்ள முடியாத நிலையில் உள்ளதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்திருந்தார். சின்னத்திரை சீரியல் நடிகை ராஜேஸ்வரி குடும்ப பிரச்சினை காரணமாக இரத்த அழுத்த நோய்க்கான மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டதில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். முத்தியால்பேட்டையில் வசித்து வந்த ராஜேஸ்வரி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சில நாட்களாக சைதாப்பேட்டையில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது.
தேனி மாவட்டம் சின்னமனூர் பூலாநந்தீஸ்வரர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா காலபைரவர் யாகம் திருவிளக்கு வழிபாடு 108 பால்குட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் 108 பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஊர்வலம் கோவிலை அடைந்ததும் ஐயப்பனுக்கு பாலாபிஷேகமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணர் சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர் கூட்டம் அலைமோதியது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வரும் 19ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையன் கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக 1 லட்சம் லட்டுகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1.5 டன் கடலை மாவு, 4 டன் சர்க்கரை, 150 டின் எண்ணெய், 20 கிலோ ஏலக்காய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி லட்டு தயாரிக்கும் பணி நடக்கிறது.